இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எனக்கு பண்ற உதவியில தான் எங்க அம்மாவோட லைஃபே இருக்குக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா கொஞ்சம் உதவி பண்ணுங்கக்கா. என்னம்மா நீ விட்டு அழுதுருவ போல. ஆமா, வந்துட்டு போனாரே அந்த ஆளு யாரு? நீ எங்க இருந்து வர? உங்களுக்கு ஜனகம்பால் தெரியுமா? தெரியுமே, ஃபுட் ஃபேக்டரி வச்சிருக்காங்களே. நான் அவங்களோட பேரனை தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். ஓ, அந்த குடும்பத்து பொண்ணா நீ? ஆமாக்கா. என்னம்மா நீ இத முதல்ல சொல்லிருக்க கூடாதா? என் சொந்தக்காரங்க கூட அந்த ஃபேக்டரியில தான் வேலை செய்யறாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேம்மா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. வீடு கிடைச்சிருச்சு. ஆனா அக்கம் பக்கத்துல அக்கா 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 ஒரு நிமிஷம். எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும்க்கா. சொல்லுமா. ஜனாமா, யோ உள்ளலாம் போக முடியாதியா? சொன்னா கேட்க மாட்டியா? அத்தை, ஏதோ தப்பு நடந்திருக்கு அத்தை. நானே என் கண்ணால பார்த்தேன் அத்தை. நான் விசாரிச்சப்ப அப்படி ஒரு ஆளே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அப்படியே மாத்தி பேசுறாங்க அத்தை. நான் எதுக்கு அத்தை உங்ககிட்ட போய் சொல்லணும்? தயவு செஞ்சு என்ன நம்புங்க. அவ ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணிருக்காத்த. கணேஷா, போதும், இதை இதோட விட்டுருங்க. அத்தை, ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் அத்தை. என்ன? கண்டிப்பா அவ நல்லவ இல்ல அத்தை. அவ ஏதோ பிளானோட தான் வந்திருக்கா. நான் உண்மையை கண்டுபிடிச்சது தெரிஞ்சு ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கா. தயவு செஞ்சு அவளை நம்பாதீங்க அத்தை. கணேஷா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த ஜென்மத்துல அவளை மன்னிக்க போறதும் இல்ல, ஏத்துக்க போறதும் இல்ல. எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே நீங்க தாம்மா. இன்னைக்கு என் குடும்பம் நிம்மதியா 3 வேளை சாப்பிடுதுன்னா அதுக்கு காரணமே நீங்க தாம்மா. போதும், நிறுத்து. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ப்ளீஸ் ஜனாமா, நான் வேணும்னே அந்த தப்ப பண்ணலாமா? என்னோட குடும்ப சூழ்நிலை. நீங்க தானே என்ன படிக்க வச்சீங்க, வேலையும் போட்டு கொடுத்தீங்க. அந்த நன்றியை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் ஜனாமா. சரவணா, என்னால துரோகத்தையும் பொய்யையும் என்னைக்குமே சகிச்சுக்க முடியாது. உனக்கு பணம் வேணும்னா அது என்ன காரணமா இருந்தாலும் உண்மையை சொல்லி கேட்டிருந்திருக்கணும். என்கிட்ட நேர்மையா இருந்திருக்கணும். உன்னை என் புள்ள மாதிரி வளர்த்தனேடா. என்னையே ஏமாத்துறல்ல நீ. உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். கம்பெனில உன்னை பத்தி எல்லாருமே சொன்னாங்க. அப்பெல்லாம் கூட நான் நம்பல. என் சரவணா பொய் சொல்ல மாட்டான், ஏமாத்த மாட்டான்னு உனக்கு சப்போர்ட்டா தான் நான் நின்னேன். பொய் சொல்ற எவனுக்கும் என் வீட்லயும் இடம் இல்ல, என் ஃபேக்டரியிலயும் இடம் இல்ல. இனி என் ஜென்மத்துல என் கண் முன்னாடி நிக்காத. சேது, ஜனமா, போலீஸ்க்கு கால் பண்ண. எதுக்கு ஜனமா? இந்த ஃப்ராட் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ள சொல்லு. ஜனாமா, வேணாம் ஜனாமா, இனிமே அப்படி செய்ய மாட்டேமா. அம்மா, என்ன விட்டுருங்கம்மா. இன்ஸ்பெக்டர் மேடம், இவன் என் கம்பெனில போய் சொல்லி 5 லட்சம் ரூபாயை கையாடல் பண்ணிருக்கான். இவன் மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுங்க. ஓகே மேடம். ஏய் போடா. உண்மையும் நம்மளால சொல்ல முடியாது. அப்படி சொன்னா இனிமேலும் இந்த குடும்பம் ஒன்னாவே சேராது.
என்ன மொத்தமா வெறுத்து ஒதுக்கிடுவாங்கம்மா. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிரும். போய் சொல்லிக்கிட்டே இருக்கவும் ரொம்ப பயமா இருக்குமா. எப்பமா இதுக்கான விடுவு காலம் பிறக்கும் தெரியல. தமிழ், எல்லா தப்பும் என் மேலதான். என்ன மன்னிச்சிடுறே. மா, நீ என்னம்மா இப்படி பேசுற? இல்ல தமிழ், நான் உன் அப்பாவை கல்யாணம் பண்ணதில் ஆரம்பிச்சது எல்லா பிரச்சனையும். என்னால என் குடும்பம் அனுபவிச்ச கஷ்டம் பத்தாதுன்னு இன்னைக்கு என் பொண்ணு நீயும் படாத கஷ்டம் பட்டுக்கிட்டு இருக்க. நாளை பின்ன உண்மை தெரிஞ்சு சிபி தம்பியே உன்னை வெறுத்து துரத்தி விட்டுருவாரோ, உன் வாழ்க்கையே வீணா போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு தமிழ். மா மா மா, நீ ஏமா அழற? அழாதம்மா. நான் பயந்தா நீ தானே ஆறுதல் சொல்லணும். நீ இப்படி பயந்தா எப்படிம்மா? மா அழாதம்மா. மா விடுமா, பாத்துக்கலாம். நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லையம்மா. கடவுள் நமக்கு கெட்டது பண்ண மாட்டாருமா. அவங்களுக்காக நம்ம ஏதாச்சும் பண்ணணும்ல. நாளைக்கு ஜனாமாவோட பர்த்டே, நாம அதை நல்லா செலிப்ரேட் பண்ணணும். இந்த நேரத்துல நீங்க இப்படி ஊருக்கு போனா எப்படி? ஏற்கனவே ஜனாமா யாருமே அவங்க மேல அன்பா இருக்க மாட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரி நேரத்துல நம்ம கூட இல்லைன்னா தப்பாயிருங்க. உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்க. நான் பேசினது இவ்வளவு நேரம் உங்களுக்கு கேட்டுச்சா இல்லையா? நாளைக்கே கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துருங்க. நைட்டு பார்ட்டி இருக்கு. ஓகே, பாய். நான் சொன்னது புரிஞ்சதுல? ஜனமா தான் எல்லாம், அவங்க தான் உயிர்னு சொல்லுவாரு. ஆனா எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறாரு. இது அவரே இனிஷியேட் பண்ணா ஜனமா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஏன் தான் எல்லாரும் இப்படி இருக்காங்களோ? இந்த குடும்பத்தை இப்படிதான் ஒண்ணு சேர்க்க போறனோ? ஆளுக்கு ஒரு தசை, ஆளுக்கு ஒரு யோசனை. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. மனசுல அவ்வளோ கவலையும் வலியும் இருக்கிறதுனால தானே தன்னோட பிறந்த நாள்ல கூட அவங்களால சந்தோஷமா இருக்க முடியல. மொத்தமா ஜனமா மனசுல இருக்கிற மொத்த கவலையும் நான் இன்னைக்கு ஒரே நாள்ல தீர்த்து வைக்கிறேன்.